ஜெகந்நாதர். மெய்சிலிர்க்கும் நடந்த உண்மை கதை முழுமையாக கேளுங்கள். பெரிய பாக்கியம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னன் இந்திரத்யும்னன் ஒரு புத்திமானும் துணிச்சலுக்கு பேர் போனவனுக்கு ஆவான். ஸ்ரீ விஷ்ணுவின் தீவிர பக்தனான அவன் இறைவனை வழிபடுவதில் அதிக நேரத்தைச் செலவிட்டான். ஒரு இரவு அவன் கனவில் லயித்திருந்தபோது அவனுக்கு ஒரு விசித்திரமான காட்சி புலப்பட்டது. மகாவிஷ்ணுவே தன் தீவிர பக்தனின் முன் தோன்றி, பூரிக்கு அருகில் உள்ள கலிங்கப் பகுதியின் எங்கோ ஓரிடத்தில் என் இருப்பை வெளிப்படுத்தும் ஒரு பொருள் உள்ளது. இந்த நிகழ்வை முழு உலகிற்கும் வெளிப்படுத்த வேண்டிய சமயம் வந்துவிட்டது. இந்த பணிக்கான ஊடகமாக நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்திரா என்று கூறி மறைந்தார். மன்னன் இந்திரத்யும்னன் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் அதே சமயம் சற்றே கவலையுடனும் எழுந்தான். இறைவன் தன்னை ஆசீர்வதித்ததற்காகவும் மேலும் அவனைத் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக அறிவித்ததிலும் அவன் எல்லையில்லா மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அவனது கவலை வேறாக இருந்தது. அந்த தெய்வீகப் பொருளை எப்படி, எங்கு கண்டுபிடிப்பது என்று இறைவன் அவனுக்கு எந்த யோசனையையும் கொடுக்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் தனது 4 அரசவை உறுப்பினர்களை 4 வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பினார். மதம் மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல ஞானமும் அறிவும் உள்ள ஆட்களை மட்டுமே மன்னன் கவனமாக தேர்ந்தெடுத்திருந்தான். கிழக்குத் திசை நோக்கிச் சென்ற இளம் வித்யாபதி அனைவரையும் விட பிரகாசமானவனாக இருந்தான். வெகு தூரம் பயணித்த பிறகு வித்யாபதி ஒரு காட்டில் வழி தவறியதை உணர்ந்தான். எவரிடம் உதவி கேட்பது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சற்று தொலைவில் பெண்களின் பேச்சு சத்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது இச்சத்தம் என்பதை விரைந்து சென்று பார்த்தபோது சில கன்னிப் பெண்கள் அதே வழியில் திரும்பிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அருகில் உள்ள ஏரியில் குளித்துவிட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்ததாகத் தெரிந்தது. அவனை பார்த்த ஆச்சரியத்தில் நின்ற பெண்கள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தனர். என் பெயர் வித்யாபதி. நான் அரசர் இந்திரத்யும்னனின் தூதுவன். நான் காட்டில் தொலைந்துவிட்டதாகத் தெரிகிறது. எவ்வளவு நேரம் சுற்றித் திரிந்தேன் என்று அந்தக் கடவுளுக்குத்தான் வெளிச்சம். என் வழியைத் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் கூறினான். அணியின் முன்னால் இருந்த பெண் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். நான் வீரம் பொருந்திய உத்தம சவரா தலைவர் விஸ்வவசுவின் மகள் லலிதை. இவர்கள் என் தோழிகள். தயவு செய்து எங்களுடன் வாருங்கள். உங்களை என் தந்தையிடம் அழைத்துச் செல்கிறேன். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அழகு மற்றும் நயம் பொருந்திய லலிதா வித்யாபதியை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று சவரா பழங்குடித் தலைவரிடம் அறிமுகப்படுத்தினாள். விஸ்வவசு விருந்தினரை இருகரம் நீட்டி வரவேற்று பழங்குடியினரின் விருந்தோம்பலை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருந்து ஏற்றுக்கொள்ள வித்யாபதியை அழைத்தார். அவ்வழைப்பை அந்த இளம் தூதுவன் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டான். விஸ்வவசு விருந்தாளியை கவனிப்பதில் சிறந்து விளங்கினார். வித்யாபதியோ தனது விருந்தோம்பல்களை அனுபவிக்கத் தொடங்கினான். பழங்குடித் தலைவரும் மகாவிஷ்ணுவின் பக்தராக இருந்தார். ஆன்மீகம் மற்றும் மதத்தின் ஆழமான அம்சங்களைப் பற்றி எவருடனும் கலந்துரையாடும் வாய்ப்பு அவருக்கு அரிதாகவே கிடைத்தது. வித்யாபதியில் விஸ்வவசு ஆலோசனை வழங்குவதற்கும் விவாதம் செய்வதற்கும் ஒரு சிறந்த துணையைக் கண்டார். இதற்கிடையில் பழங்குடித் தலைவரும் தனது அழகு மகள் அந்த சுந்தரமான விருந்தினரிடம் அதிக அக்கறை காட்டுவதை கவனித்தார். லலிதையின் உணர்வுகளை உறுதிப்படுத்திய பிறகு விஸ்வவசு தனது விருந்தினரின் கருத்தை நாடினார். என் அன்பு வித்யாபதி, கடந்த சில நாட்களாக நீங்கள் கிட்டத்தட்ட எங்கள் குடும்ப உறுப்பினர் போலவே ஆகிவிட்டீர்கள். என் குடியினர் அனைவரும் உங்களை முழுவதுமாக நேசிக்கவும் மதிக்கவும் ஆரம்பித்துவிட்டனர். லலிதை, உங்கள் மீது பாசத்தை விட வலிமையான உணர்வுகளைக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். என் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த கண்கள் அவளது உணர்வுகள் பரஸ்பரமாக கடத்தப்படுவதைக் கூறுகின்றன. என் அன்பு மகளுடன் நீங்கள் இணைவதற்கு உங்கள் சம்மதத்தை நான் கோருகிறேன். உங்கள் பதில் என்ன? மரியாதைக்குரிய தலைவரே, உங்கள் முன்மொழிவால்
நான் தாழ்மையடைந்தேன் என்றே சொல்ல வேண்டும். மயக்கும் அழகுடைய திறமையான லலிதாவை திருமணம் செய்வது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியைத் தரும். உங்கள் திறமை மிகு இனிய மகளுக்கு என்னைப் பொருத்தமான துணைவனாகக் கருதியதற்கு எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சம்மதமளித்தான் வித்யாபதி. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். கொண்டாட்டங்கள் பகலிரவு காணாமல் பல நாட்கள் தொடர்ந்தன. வித்யாபதி தனது புதுமணப் பெண்ணுடன் அவளது வீட்டில் குடியேறினான். நாட்கள் செல்ல செல்ல வித்யாபதி தனது மாமனார் ஒவ்வொரு நாளும் மழையானாலும் வெயிலானாலும் கடைப்பிடிப்பது போல் தோன்றும் ஒரு வழக்கத்தில் ஆர்வமாக இருந்தான். விஸ்வவசு சூரிய உதயத்திற்கு முன் கை நிறைய பூக்களுடன் வீட்டை விட்டுக் கிளம்பி 1 மணி நேரம் கழித்து வீடு திரும்புவார். ஒருநாள் வித்யாபதி லலிதையிடம், "உன் தந்தை தினமும் காலையில் எங்கே போகிறார்? அவர் ஒரு நாளும் தவறவிடுவதில்லை என்பதை நான் கவனித்து வருகிறேன்." லலிதை பதிலளிப்பதைத் தவிர்க்க முயன்றாள். ஆனால் அவன் விடாப்பிடியாக இருந்ததினால் பதிலளிக்காமல் இருக்க முடியவில்லை. "என் தந்தையின் இலக்கு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகைக்குள் எங்கள் குடும்பத்திற்குப் புனிதமான ஒரு தெய்வீகப் பொருள் உள்ளது. என் தந்தை தினமும் காலையில் அந்த குகைக்கு அதை தரிசனம் செய்யச் செல்கிறார்." மனைவியின் பதிலைக் கேட்ட வித்யாபதிக்கு உற்சாகமும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது. அவன் தனது பணியின் முடிவை நெருங்கிவிட்டானா? குகைக்குள் இருக்கின்ற அந்தப் பொருள் அவன் கண்டுபிடிக்க அனுப்பப்பட்ட தெய்வீக பிரசன்னமா? "லலிதா, எனக்கும் தெய்வீகப் பொருளுக்கு வணக்கம் செலுத்தும் பாக்கியம் கிடைக்குமா?" என்று வினவினான் வித்யாபதி. "நான் தந்தையிடம் இது பற்றி கேட்க வேண்டும். எங்கள் குடும்ப பாரம்பரியத்தின்படி மூத்த மகன் மட்டுமே அப்பொருளை வணங்க அனுமதிக்கப்படுவார். அப்படியெனில் தயை செய்து அவருடைய அனுமதியைக் கேளேன். உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தை அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார்." லலிதை சென்று தன் தந்தையிடம் வித்யாபதியின் வேண்டுகோளைச் சொன்னாள். முதலில் விஸ்வவசு இந்த யோசனையை முற்றிலும் நிராகரித்தார். "நம் பழமையான குடும்பப் பாரம்பரியத்தை உடைக்க முடியாது. நம் முன்னோர்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். இருப்பினும் லலிதை எளிதில் விட்டுக் கொடுக்கும் ஆளில்லை. அவள் பிடிவாதமாக முயற்சி செய்தாள். இறுதியாக விஸ்வவசு தனது அன்பான குழந்தையின் கோரிக்கைகளுக்கு அடிபணிய வேண்டியிருந்தது. "சரி, நீ உன் கணவரை குகைக்கு அழைத்து வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அவர் கண்களை மூடிக்கொண்டு வழிநடத்தப்பட வேண்டும்." மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன் வித்யாபதியும் லலிதாவும் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். கண்கள் கட்டப்பட்டிருந்த வித்யாபதி லலிதை அறியாதபடி அவர்கள் செல்லும் பாதையில் கடுகுகளை தூவிவிடத் தொடங்கினான். தம்பதிகள் குகைக்குள் நுழைந்தவுடன் லலிதை கண்கட்டை அகற்றினாள். ஒரு கல் கலசத்தில் இருந்து வெளிப்பட்ட நீல தங்க நிற ஒளியால் வித்யாபதி திகைத்துப் போனான். அதற்கு தெளிவான வடிவம் இல்லை எனினும் அதன் தனியான அழகு, ஆடம்பரம் மற்றும் தேஜஸ் வித்யாபதிக்கு தன் முன்னால் இருப்பது தனது பணியின் இலக்கு என்ற நம்பிக்கையைத் தந்தது. மன்னன் இந்திரத்யும்னனுக்கு பகவான் விஷ்ணுவே சொல்லிய பிரசன்னத்தை அவன் இறுதியாகக் கண்டுபிடித்துவிட்டான். வித்யாபதியால் தன் சிலிர்ப்பையும் மகிழ்ச்சியையும் தன் மனைவியிடமிருந்து மறைக்கவே முடியவில்லை. வித்யாபதி மீண்டும் கண்ணைக் கட்டிக்கொண்டு லலிதையின் வழிகாட்டுதலுடன் அப்படியே வீடு திரும்பினான். சில நாட்களுக்குப் பிறகு வித்யாபதி லலிதையிடம், "நான் வீட்டை விட்டு வெகு நாட்களாகிவிட்டது. என் பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள். நான் வீட்டிற்குச் சென்று நமது திருமணத்தைப் பற்றி அவர்களிடம் கூற வேண்டும். நான் மீண்டும் வந்து உன்னை அழைத்துச் செல்வேன். நாம் ஒன்றாக அவர்களின் ஆசீர்வாதங்களைப் பெறுவோம்" என்றான். மறுநாள் விடியும் முன்னரே வித்யாபதி கிளம்பினான். அவன் பரப்பிய கடுகு விதைகள் துளிர்விட்டிருந்தன. அச்செடிகள் குகைக்குச் செல்லும் வழியைக் கண்டுபிடிக்க உதவியது. அவன் குகைக்குள் நுழைந்து புனித கலசத்தைத் தூக்கிக் கொண்டு பூரிக்கு விரைந்தான். காட்டில்
வழி தவறியதிலிருந்து தெய்வீகப் பொருளைக் கண்டுபிடிப்பது வரையிலான முழுக்கதையையும் வித்யாபதி விரைவாக மன்னனிடம் விவரித்தான். விஷ்ணு பகவான் தன்னிடம் கூறியதையே வித்யாபதி கொண்டு வந்திருப்பதை புத்திமானான அரசன் உடனடியாக உணர்ந்தான். இருப்பினும் ஒரு கேள்வி எஞ்சியிருந்தது. இந்த தெய்வீக பிரசன்னத்தை எவ்வாறு பாதுகாப்பது? அன்றிரவு மீண்டும் இந்திரத்யும்னன் ஒரு கனவு கண்டான். கனவில் அவன் கடலோரத்திற்குச் செல்லும்படி உத்தரவு வந்தது. அங்கு ஒரு மரத்துண்டு மிதப்பதைக் காணலாம் எனவும், இந்த தெய்வீக வடிவம் அந்த மரத்துண்டினுள் வைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிந்து கொண்டான். மறுநாள் காலை இந்திரத்யும்ன, வித்யாபதி மற்றும் சில ஆட்களுடன் கடற்கரைக்கு விரைந்தான். அவர்களின் கண்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தோற்றமுடைய மரத்துண்டு அலைகளில் மிதந்து கொண்டிருந்தது தெரிந்தது. மன்னனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இறுதியாக அவன் தனது பணியின் நிறைவை நெருங்கிவிட்டான். உடனே அந்த மரத்துண்டை கரைக்குக் கொண்டுவரும்படி தன் ஆட்களுக்குக் கட்டளையிட்டான். அம்மரத்துண்டை படகில் பத்திரமாகக் கட்டி கரைக்குக் கொண்டுவர முயன்றனர். ஆனால் அது ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. அதிக எண்ணிக்கையிலான ஆட்களும் படகுகளும் வரவழைக்கப்பட்டாலும் எண்ணிய காரியம் நிறைவேறவில்லை. நாள் முழுவதும் இந்த முயற்சியிலேயே கழிந்ததுதான் மிச்சம். களைத்துப்போன மன்னன் ஒன்றும் சாப்பிடாமல் கடற்கரையில் அமர்ந்து தனது கனவு நிறைவேறக் காத்திருந்தான். கடைசியாக சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு அவன் கடலின் இருண்ட நீரை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு திருஷ்டி கிடைத்தது. விஸ்வவசு ஒரு காலி குகையின் முன் உணவும் உறக்கமும் இன்றி அதிர்ச்சியுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டான். அவருக்குப் பக்கத்தில் குற்ற உணர்ச்சியாலும் மனந்திரும்புதலாலும் கண்ணீர் சிந்தும் அவரது மகள். மறுநாள் காலை அரசன் வித்யாபதியுடன் விஸ்வவசுவைச் சந்திக்க விரைந்தான். சவரா குடித்தலைவரின் இருப்பிடத்தை அடைந்த இந்திரத்யும்னன் விஸ்வவசுவிடம் தனது தூதனின் நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டான். பின்னர் அவன் தனது கனவில் மகாவிஷ்ணு தோன்றியதைப் பற்றியும் அவனுக்கு வழிகாட்டியதைப் பற்றியும் எடுத்துரைத்தான். ஓ சவரா தலைவரே, நீங்கள் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் இறைவனைக் காத்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது முழு மனித குலத்துடனும் அந்த தெய்வீக பிரசன்னத்தைப் பகிர்ந்து கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. இது இறைவனின் விருப்பம் என்றான். உன்னத மனிதரான விஸ்வவசு நிலைமையைப் புரிந்து கொண்டு மன்னனுடன் புறப்பட்டார். இருவரும் நேராகக் கடற்கரைக்குச் சென்று அம்மரத்துண்டை இணைந்து இழுத்தனர். பார்வையாளர்கள் அத்துண்டு ஒரு இறகு போல தண்ணீரில் மிதந்து வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்திரத்யும்னனும் விஸ்வவசுவும் ஒருவரையொருவர் ஆறத் தழுவிக் கொண்டனர். மற்றவர் கூச்சலிட்டுக் கொண்டாடினர். இருப்பினும் நோக்கம் இன்னும் பூர்த்தியடையவில்லை என்பதை மன்னன் இந்திரத்யும்னன் உணர்ந்தான். தெய்வத்தின் சரியான வடிவம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. கலிங்கத்தில் பல திறமையான சிற்பிகள் இருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் கல்லில் இருந்து உருவங்களை செதுக்குவதில் வல்லுநர்கள். மரத்தில் இருந்து உருவங்களை எப்படி செதுக்குவது என்று அவர்களுக்குத் தெரியாது. இந்தக் கேள்வியும் தனது அன்பு இறைவனால் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையில் மன்னன் பொறுமையாகக் காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு முதியவர் அரசர் முன் தோன்றினார். அரசே, தாங்கள் மரத்தில் உருவங்களைச் செதுக்கக்கூடிய ஒரு சிற்பியை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தேன். என்னால் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது என்றார். கடைசியாக சவாலை ஏற்கத் தயாராக இருந்த ஒருவரை சந்தித்ததில் இயல்பாகவே மகிழ்ச்சியடைந்த மன்னன், தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டான். எனக்கு தனியாக வேலை செய்ய ஒரு பிரத்யேகப் பட்டறை வழங்கப்பட வேண்டும். எனது வேலையில் யாரும் தொந்தரவு செய்யவோ ஆலோசனைகளை வழங்கவோ எந்த விதத்திலும் தலையிடவோ கூடாது. நான் என் வேலையை முடித்துவிட்டு வெளியே வரும் வரை யாரும் பட்டறைக்குள் நுழையக்கூடாது. மன்னன் இந்திரத்யும்னன் உடனே சம்மதித்தான். பணியை முடிக்க வேண்டியே அம்முதியவர் இறைவனால் அனுப்பப்பட்டிருப்பதை அவன் உள்ளுணர்வாக உணர்ந்தான்.
விசாலமான மண்டபம் ஒன்று ஒரு பற்றையாக மாற்றப்பட்டது. சிற்பிக்கு அனைத்து கருவிகளும் தடுப்புகளும் வழங்கப்பட்டன. அவர் உடனே உள் சென்று பூட்டிக்கொண்டு தன் வேலையை ஆரம்பித்தார். சிற்பி சிறந்த பலனைத் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாத மன்னன் பொறுமையாகக் காத்திருந்தான். அவனது ராணியான குண்டிசா தேவிக்கு தனது சொந்த சந்தேகங்கள் இருந்தன. அவள் தினமும் அந்தப் பற்றைக்குச் சென்று கதவில் காதை அழுத்தினாள். வேலை செய்யும் இடத்தில் கருவிகளின் சத்தம் கேட்ட பிறகுதான் அவள் தன் அறைக்குத் திரும்புவாள். காலம் சென்றன. ஒருநாள் அவளுக்குப் பற்றைக்கு உள்ளிருந்து எந்த சத்தம் கேட்கவில்லை. பற்றையைச் சுற்றி எல்லாக் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் காதைக் கொடுத்தாள். மெல்லிய சத்தம் கூட வரவில்லை. மறுநாளும் முழு மௌனமே அவளுக்குக் கேட்கக் கிடைத்தது. இறுதியாக ராணி பொறுமை இழந்து பற்றையின் கதவை வலுக்கட்டாயமாகத் திறந்தாள். அதிர்ச்சியடைந்த முதிய சிற்பி ஒரு கணம் அவளைப் பார்த்துவிட்டு பின்மறைந்தார். அவர் வேறு யாருமல்ல, தெய்வீகக் கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மா ஆவார். மன்னன் இந்திரத்யும்னன் பற்றையை அடைந்து இறைவனின் உருவம் முழுமையடையாமல் இருப்பதைக் கண்டான். அவன் தனது இறைவனின் நம்பிக்கையை உடைத்ததினால் மிகவும் வருத்தப்பட்டான். அப்போது அங்கு ஒரு தெய்வீகக் குரல் கேட்டது. அதுவே விஷ்ணுவின் குரல். அரசே, நீ வருத்தப்படவோ கவலையுறவோ தேவையில்லை. இந்த வடிவத்திலேயே நீங்கள் என்னை வணங்குங்கள். எனது முழுமையற்ற சுயம் மனிதகுலத்தின் நிலையை, அதன் முழுமையற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. தனது பொறுமையின்மைக்காக தன்னைத்தானே சபித்துக் கொண்டிருந்த ராணி குண்டிசாவும் மன்னனும் மகிழ்ச்சியடைந்தனர். வித்யாபதி கொண்டு வந்திருந்த தெய்வீகப் பிரசன்னம் இறைவனின் தாமரை போன்ற நாபி பத்மத்திற்குள் வைக்கப்பட்டது. இறை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழக்கமான வழிபாடுகள் தொடங்கியது. அது இன்றுவரை தொடர்கிறது.